வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் நான் பிரபல ஐடி கம்பெனியில் சீனியர் இன்ஜினியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னென்னா, நான் எப்பயாவது மேலிடத்துல அதிகாரிக்கிட்டேயோ இல்லை மேலாளர்கிட்டயோ இந்த மாதிரி பேசுகிறப்ப வந்து அவங்க வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ரொம்ப நிறையா சொல்லுவாங்க. ஃப்யூச்சரில் அப்படியே கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதடா, இந்த வயசுல எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோடா, அதுக்கப்புறம் இப்போயும் நிறையா சம்பாரிச்சுக்கோ, சிட்டியில் ரொம்ப ரேட் ஏறிக்கிட்டே போகுது, அதுக்கப்புறம் எல்லாமே சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க மணி கான்ட் பை ஹாப்பினஸ் ப்ரோ அப்படின்னு. இதெல்லாம் வந்து உள்ள போட்டு 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 எனக்கே வந்து பயம் வந்துருச்சு. ஆத்தி எதிர்காலத்தில் எப்போ இருக்க போகிறோம், லைஃப் பார்ட்னர் வைப்போமா, அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அவங்கள எப்படி எப்படி வச்சு குடும்பம் நடத்த போகிறோம், அப்புறம் நம்ம ஃபேமிலியை எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பயங்கரம் ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். அப்புறம் வந்து அம்மா கிட்ட கேட்குறப்ப ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ நேராக ஆலியாரு 5 days இன்டர்நேஷனல் கோர்ஸ் எடுத்துக்கோ, அங்கே உனக்கு கேன்சர் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்போ சொல்யூஷன் மம்மி, அது அங்கே போயிட்டு 5 நாள் பழகிட்டுக்கு அப்புறம் நீயே அந்த சொல்யூஷன் கண்டுபிடிப்பன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே அமுச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இதோட அமைப்பு, பிளேஸ், அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குதுங்க. மலை அடிவாரத்துலேருந்து இருக்கிற ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து நாமளே வந்து ஆஹா இவ்வளோ பெரிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்காரு, நாம் கண்டிப்பாக வந்து இந்த யோகா வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்தாங்க. நமக்கு எல்லாருமே தெரியும் 3 விஷயம் இருக்குது, உடல், உயிர், மனம். ஃபஸ்ட் எடுத்தோம் உடற்பயிற்சின்னு சொன்னாங்க. உடற்பயிற்சினோடனே பயந்துட்டேன். ஆத்தி பிடி சார் மாதிரி உடம்ப வளைச்சு நினைச்சு சூர்யா மாதிரி இப்படி ஆடுவாங்க இப்படி பண்ணுவாங்களோன்னு பயந்துட்டேன். அப்புறம் வந்து காமிச்சாங்க, இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ் மூலமாகவே நீங்கள் வந்து உடம்புல இருக்க பல வியாதிகளை குணப்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு அப்புறமா புரிய வந்தது. அதுவும் இல்லாமல் யோகாவது வந்து ரொம்ப, அதாவது யாராலையும் கற்றுக்க முடியாது, சாமியாராக போனால் தான் கற்றுக்க முடியும்னு நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சாதாரண எளிய மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் இது வந்து ஈஸியாக போய் சேர்ந்ததுக்காகவே வேதாத்திரி மகர்ஷி கடந்த 40 ஆண்டுகளாக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து இதுக்கான ரிசர்ச் பண்ணி கொடுத்ததுக்கு அந்த நல்ல உன்னத்துக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாமல் இந்த சூழ்நிலைகள் வந்து அனைவருமே சமமாக ஒற்றுமையாக நடத்தக்கூடிய இந்த அட்மாஸ்பியருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதுதான் செகண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சிக்கு அப்புறம் மனம், தவம் வந்து சும்மா கண்ணை மூடிக்கிட்டு பிராணாயாமம் பண்ணுறதா தவம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளத்தால் அந்த ஆற்றலை ஏற்று அதை ஒருநிலைப்படுத்துறது தான் தவம்னு நம்மளை புரிய வச்ச நம்ம பேராசிரியர்களுக்கு அவர்களுக்கு நன்றிகள். அதுக்கப்புறம் வந்து நம்ம குடும்பத்துலையும் சரி தொழிலையும் சரி என்னென்ன பிரச்சனை இப்போ நான் கூட ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எப்படி நம்ம ஃப்யூச்சரில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெக்சர்ஸ்லாம் கொடுக்குறப்ப நமக்கு இந்த மாதிரி தைரியம் வந்துச்சு. எப்படி நம்ம கவலையை வந்து தீர்க்கிறது, சினத்தை எப்படி தவிர்க்கிறது, அதுவும் ஆசையை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய லெக்சர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு நான் இதையுமே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இந்த 5 நாளில் வந்து நான் உடற்பயிற்சி இந்த காயகல்பம் பண்ணுறப்ப வந்து ஒரு 2 நாள் வந்து நல்ல வலி தெரிஞ்சது. அது ஆஸ் யூஸ்வல் அந்த வண்டிக்குண்டான அந்த வலியும் போச்சு. இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. 5 மணிக்கு எழுந்திரிச்சா ரொம்ப தூக்கமாக வரும், அப்படியே ஊர்காவலன் ரஜினிகாந்த் மாதிரி அப்படியே ஆடி ஓடி ஏறுவேன். இப்போ வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கேன். அதுக்கு இப்போ ஒரு 5 நாளைக்கே இப்படி நம்ம ஒரு சேஞ்ச் தெரியுதா, இப்போ ஒரு லைஃப் டைம் இது பண்ணால் நம்ம எப்படி ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதை நான் ஃபாலோ பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஸோ இனி நம்ம என்னோட சூழ்நிலையாக இருக்கட்டும், இப்போ என்னை நம்பி வந்து நம்ம விருப்பப்பட்ட பிரச்சனையை சொல்லிட்டு அந்த சொல்யூஷன் நாம் சொன்னால் நம்ம ஒன்று நினைக்கிறேன். சொல்யூஷன் கொடுத்து அவங்க சொல்யூஷன் கொடுத்ததுக்கப்புறம் இனிமே பாருங்க நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனிமே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவ்வளோதாங்க. இதான் என்னோட ஃபீட்பேக். முடிச்சாச்சு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.